எந்த பாவ அதிபதியா இருந்தாலும் அதுல இருக்க நன்மையும் கொடுக்கலாம், தீமையும் கொடுக்கலாம். அப்ப நடக்கிற கோச்சாரத்தை பொறுத்து மாறலாம். சம்பவம் நடக்கும். உங்களுக்கு அந்த சமயத்துல ஜாதகம் என்ன சம்பவத்தை காட்டுதோ அது இந்த டைம்ல நடக்கும்னு எடுத்துக்கலாம். அது ஜாதக அமைப்பு தான் முடிவு பண்ணும். ஏன்னா ஒரு அதிபதியை மட்டும் வச்சு நம்ம முடிவு பண்ண முடியாது. அவரு கூட சேர்ந்தது யாரு, பார்த்தது யாரு. நான் சொல்லுவேன், பார்வை பலன் சொல்லும் போது அன்னைக்கு ஒருத்தர் சொல்லிட்டு இருந்தேன். எப்படி சொன்னேன்னா, அவரு கடை வச்சிருக்காரு. மாமான்னு தான் கூப்பிடுவேன். மாமா, இப்ப நான் எவ்வளவு காசு கேட்டாலும் நீங்க ஒரு 50,000 வேணும், நான் 2 நாள்ல தரேன்னு சொன்னா நான் கேட்டா கொடுப்பீங்களா அப்படின்னு. கொடுப்பேன் மாப்பிள்ள. சரி, ஒருத்தர் பேரை சொல்லி அவர் வந்து கேட்டா பணம் தருவீங்களா? தரமாட்டேன். சரி, ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி அவர் வந்து கேட்டிருக்காரு, உங்கள்ட்ட ஒரு 20,000 பணம் கேட்டாரு, நீங்க கொடுக்கல. அவர் அங்கேயே உட்கார்ந்து இருக்காரு. இப்ப நான் வந்து மாமா ஒரு 50,000 பணம் கொடுங்கன்னு கேட்கிறேன், நீங்க கொடுப்பீங்களான்னு கேட்டேன். கொடுக்க மாட்டேன்னாரு. எனக்கு கொடுக்கிறவரு இப்ப நான் போய் கேட்டா தரமாட்டாரு. ஏன் தரமாட்டாரு? அங்க சேர்க்கை சரியில்லை, பார்வை சரியில்லை. இப்ப நமக்கு யோகாதிபதியா இருந்தாலும் சேர்க்கை பார்வை பலன் புரியுதா எப்படின்ட்டு? செயற்கை பார்வை இதுதான். அவங்க நல்லவங்க தான், ஆனா அந்த நேரத்துல இருக்க செயற்கை சரியில்லை. இது அருமையா புரியும் இந்த எக்ஸாம்பிள் சொல்லும் போது. அப்படிதான் அவங்க செய்யணும்னு நினைப்பாங்க, கூட இருக்க ஆளு செய்ய விட மாட்டாரு. செய்ய முடியாம கையை கட்டி போட்டுருவாங்க. இந்த மாதிரிதான் ஜோதிடத்துல பலன் எடுக்கணும். பலன் எடுக்கிறது ரொம்ப கஷ்டமே இல்லை. இயல்பான வாழ்க்கை சம்பவங்களை பார்த்துக்குங்க, நல்ல பலன் சொல்லலாம், தைரியமா சொல்லலாம். இருக்கும். சில பேர் பொய் சொல்லுவாங்க, வெளியே சொல்ல மாட்டாங்க. அவங்கள பத்தி கவலைப்படக்கூடாது. நமக்கு தைரியம் வச்சுன்னா இதான் நடக்கும், இதான் நடக்கும் போயான்னு சொல்லலாம். ஏன்னா கூட யாராவது கூட்டு ஏதாவது ஒரு சொல்லுவோம், கூட ஒய்ஃபோ அல்லது வேண்டாது யாராவது இருப்பாங்க, அவங்களுக்கு முன்னாடி ஒத்துக்கிறதுக்கு இவங்களுக்கு ஈகோ ஒத்துக்காது. அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும்.